என்னுடைய பேர் ஷங்கர். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஆல்ரெடி இங்கே லெவல் 1 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்திருக்குன்னு நானே சொல்லியிருக்கேன். அதோடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்திருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நாங்கள் ட்ரை பண்ணிருந்துருக்கோம். அதை தாண்டி அனாட்டமி மட்டும் இல்லாது ஒரு வியாதியை எப்படி இவ்வளோ ஈஸியாக குணப்படுத்த முடியும் வெறும் சீடையும் இலையும் வச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நாங்கள் ரொம்ப அருமையாக கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் இதை பெரிய அளவில் கொண்டு வரணும்னு நான் அந்த ஜிங்க்ளோ டீம் கேட்டுக்கிட்டு இன்னும் எங்களை மாதிரி நிறையா மாணவர்களை உருவாக்கணும்னு கேட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் நடராஜன். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கிறேன். 2 மாதமாக நான் கிளினிக் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அனுபவத்தை எங்களுக்கு சொல்லும்போது இன்னும் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்ல உதவியாக இருந்துச்சு. ஆனால் இந்த கிளாஸுக்கு வந்து டைம் தான் பத்தலை. இன்னும் ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இந்த கோர்ஸ் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இதை ஏற்பாடு செய்த மிஸ்டர் சிவகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் பேர் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் கிரேசி. நான் புளியகுளம்லேருந்து வரேன். இன்றைக்கி ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. செல்வகுமார் சார் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் அந்த கரஸ்பாண்டன்ஸ்லாம் கிளியராக எடுத்தார். இப்போயும் அப்புறம் சீடு தெரப்பியும் புரியாமல் இருந்ததில் இப்போ தெளிவாக எடுத்தார். தேங்க்ஸ் டு ஜிங்கு. வணக்கம். என் பேர் சுந்தர். வேலூர்லேருந்து வந்திருக்கேன். ஜிங்குலுடைய 4 நாள் ஃபஸ்ட் லெவல் கிளாஸு தொடர்ந்து இன்றைக்கு நடந்த இந்த பயிற்சியில் ப்ராக்டிக்கல் பயிற்சியில் மிகவும் என்னை கவர்ந்தது. அதில் கவர் பண்ணாத நிறைய விஷயங்கள்லாம் இதில் கவர் பண்ணிக்கிறாங்க. இதை வச்சு மேற்கொண்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. தேங்க்யூ. வணக்கம். என் பேர் திருஞானசம்பந்தம். ஜிங்களோட ட்ரைனிங் கிளாஸுக்கு வந்திருக்கிறேன். இது செகண்ட் டைம் இந்த ட்ரைனிங் வந்திருக்கிறேன். ரியலி யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கிளாஸும் நல்லா இருந்தது. அது சொல்ல ட்ரைனிங் நல்லா இருந்தது. ட்ரைனிங் எடுத்தவரும் மிக அற்புதமாக எடுத்தார். எனக்கு என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்ட் வேவாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது அவர் கிளாஸ் எடுக்கும்போது இன்ட்ரப்ஷன் இல்லாமல் இருக்கணும். எல்லோரும் வந்து அது கேள்விகள் இடையில கேட்கும்போது அது அவரோட கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. ஸோ அவரோட கண்டினியூட்டி மிஸ் ஆகும்போது அந்த ஃப்ளோ திருப்பி ரீகண்டினியூ ஆக வர மாட்டேங்க. பட் எடுத்த விதம் நல்லது. அவர் கொடுத்த பாயிண்ட்ஸ் ரொம்ப அருமையாகவும் மிகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. இதை கொஞ்சம் நம்ம சரி செஞ்சுக்கணும்னா பெட்டராக இருக்கும்னு என்னோட கருத்து. இதை சரி செய்யுமாறு வேண்டிக்கிறேன். நன்றி. என் பேர் ஜெயந்தி. சுரண்டையிலேருந்து வர்றேன். லாஸ்ட் டைம் ஃபஸ்ட் லெவல் கிளாஸ் வந்து 4 நாள் அட்டன் பண்ணேன். இந்த தடவை பிரேமா மேடம் ப்ராக்டிக்கலில் பற்றி கேட்கும்போது எனக்கு மனசில் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. எப்படி நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் வந்துடுது. சார் வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்தாங்க. இந்தந்த டிசீஸுக்கு இந்தந்த லெவலில் நம்ம வந்து கையாளணும், மக்களை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிளாஸாக இருந்துச்சு. நிறைய ப்ராக்டிக்கல் விதமாக சொன்னது வந்து எங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் இடையில கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு தெரியுது சாரை வந்து நாங்கள் இன்டரப்ட் பண்ணுறது சரியில்லை. ஆனால் எங்களோட ஆர்வம் வந்து அப்படி வர்றதுனால நாங்கள் இடையில வந்து அந்த கேள்வியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சாரும் அதுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஜிங்க்ளோ. திருச்சிட்டம்பலம். வணக்கம். மருந்து வேண்டியவை மந்திரங்களை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கிழவை. மருந்து வேண்டியவை என்கின்ற அந்த சொல்லிலே தேவாரத்தில் வாசத்துக்கிழங்க இங்கு நாம் கற்றுக்கொண்ட அனைத்தும் மருந்து மந்திரங்களாக நாம் சொல்கிற நம்முடைய மனோநிலை எப்போவோ அந்த மனோநிலையிலே நாம் அவரவருடைய தெய்வங்களை பிரார்த்தித்து சில மந்திரங்களை கூறி இந்த வைத்தியத்தை செய்து சிறப்புறலாம் என்பது என்னுடைய கருத்து. அதோடு முதல் நிலை முடித்த நிலையிலே இன்றைய தினம் தொடங்கி இந்த பயிற்சி வகுப்பானது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. காலையிலே ஒரு சாக்லேட்டு சாப்பிடலான்னு சொன்னாலும் கொடுத்ததை ஆரம்பித்தாங்க. அது எவ்வளோ இனிமையாக இருந்தது அதுபோலேயே இந்த வகுப்பும் இனிமையாக இருந்தது. இதனால் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதை ஒரு அரசனாயிரு அல்லது ஒரு மருத்துவனாயிரு என்கின்ற சொல்லுக்கான எங்களை எல்லாம் மருத்துவராக்கி பார்க்கின்ற இந்த ஜிங்குளோ அமைப்புக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிற்சியானது மிகவும் சிறப்பாக இருந்தது என்பதை எந்த மாற்றம் இல்லை. நன்றி. திருச்சிட்டம்பலம். வணக்கம். என்னுடைய பேர் வந்து பரமானத்தம். நான் மதுரையிலேருந்து வர்றேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்பாக நான் வந்து ஜிங்க்ளோ ஃபஸ்ட் லெவல் வந்து நான் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக இதை வந்து மேலும் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனாலும் இந்த ட்ரீட்மெண்ட் மேலே எனக்கு ரொம்ப அதிக நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் நான் தொடர்ந்து இதை எப்படியாவது இதை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் இதை செயல்படுத்தணும் அப்படின்ட்டு இருக்கும்போது
என்னுடைய பசங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பைகளாக ஆகிட்டாங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு கொண்டு வந்து என்னுடைய ஃபஸ்ட் லெவலில் இப்போ வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு நானும் என்னுடைய அந்த 4 வருஷ காலங்களில் வந்து அநேகருக்கு இதை குறித்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஆனாலும் அநேக சந்தேகங்களோட நிறைய ஒரு கிளாஸில் வந்து இந்த ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதும் எனக்கு அநேக ஒரு காரியங்கள் விளங்காமல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அநேகருடைய அந்த அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற விதம், அதனால் செயல்பட்டு அதனால் வந்து சுகமான காரியங்கள், அது போக என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி கொடுக்கலாம், என்னென்ன சீட்ஸ் வச்சு என்னென்ன டிசீஸை குணமாக்கலாம் இப்படின்னு சொன்ன விதங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் கொடுத்த ஒரு சில ட்ரீட்மெண்ட்டில் கூட சந்தேகமாக இருந்த காரியங்கள் கூட இதில் வந்து சரி அப்படிங்கிற அளவுக்கு என்னாலேயே ஒரு அதை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள முடிஞ்சிச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல அருமையான ட்ரீட்மெண்ட். அது மாத்திரமில்லை, இந்த மாதிரி கிளாஸில் நம்ம அதிகமாக நம்மளை ஈடுபடுத்தி கொள்றதுனால இன்னும் அதிகமான ஒரு வளர்ச்சிக்குள்ளே போகும். இதை பிரயோஜனமாக இதை நல்லபடியாக இதை வந்து ஒருங்கிணைச்சி அதை நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கொடுத்த விதமும் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் ஆச்சு. நல்லா புரியும்படியாக லகுவாக அநேக காரியங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டதுனால ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக ஒரு 4 வருஷத்துக்கு பின்பு நமக்கு வந்ததுனால வந்திருக்கிறோங்கிற ஒரு ரொம்ப காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு இந்த 4 கிளாஸ். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி அநேக விஷயங்கள் செஞ்சு அதில் நானும் அதிகமாக பங்கு பெறணுங்கிற விருப்பம் கூட எனக்கு அதிகமாக இருக்குங்கிறதையும் கூட நான் எழுதி கொடுத்துருக்குறேன். நன்றி வாய்ப்பு.